ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிபி ஃபேஷன். இன்றைக்கான ஸ்லீவ் டிசைன் உங்களுடைய லைனிங் பீஸில் 1.5 இன்ச்சுக்கு பாட்டமில் வந்து ரெண்டு பக்கமும் மார்க் பண்ணி அதை நம்ம ஆர்மல் ஸ்கேல் வச்சு அப்படியே ஒரு கர்வ் வந்து ட்ரா பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஃபிஷ் கட் ஸ்லீவ் மாதிரி வேறு ஒரு டிசைன் வந்து நம்ம இதில் பண்ண போகிறோம். இப்போ இதை அப்படியே வந்து நான் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து எனக்கு மைல்டாக ஃபிஷ் கட் இருந்தால் போதும் அப்படின்றதுக்காக நான் 1.5 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் 2 இன்ச் மேக்ஸிமம் 2.5 அதுக்கு மேலே போக வேண்டாம். உங்களுடைய மெயின் ஃபேப்ரிக் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த லைனிங் பீஸை ராங் சைடு வச்சு பாட்டமில் ஸ்ட்ரைட்டாக ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் காமிக்கும். இப்போ பாட்டமில் தச்சு எடுத்துக்கிட்டேன். அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆன்லைன் கிளாஸ்க்கு நான் வந்து கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ரெடி பண்ணதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ தச்சு எடுத்ததை அப்படியே வந்து திருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ பாட்டமில் அது மேலே வச்சு எப்போவும் நம்ம ஸ்டிச் போடுவோம்ல அந்த மாதிரி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. நிறைய நியூ டிசைன்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன நியூ டிசைன்ஸ் வேணுமோ எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். நான் எதுக்கு கிளாத்தை வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுக்கிறேன்னா கரெக்டாக அந்த ஷேப் வரணும், உள்ள கிளாத் வந்து போயிடக்கூடாதுன்றதுக்காக. நீங்களும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சொல்கிற ரூல்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் சூப்பரான ஸ்லீவ் டிசைன் வந்து போடலாம். அதே மாதிரி சுற்றியும் நான் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். இது வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாகவே வந்து டிசைன் அப்படிங்கிறதுனால ஹெவி ஒர்க் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம வந்து சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ப்ளவுஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்படியே எடுத்து ஓரம் வச்சுட்டு ஒரு 2.5 இல்லைனா 3 இன்ச்சுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி வச்சு தச்சு எடுத்துக்கோங்க. ஃபோல்ட் பண்ணால் தான் 2.5 இருக்கணும். அப்போனா 5 இன்ச்சுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். தச்சு எடுத்துகிட்டு எப்பவும் போல் நீங்கள் ஹூக் வச்சு அதை அப்படியே வந்து திருப்பி எடுத்துக்கலாம். இதில் தான் நம்ம வந்து இன்றைக்கி டிசைன் பண்ண போகிறோமே. ஃப்ளீட்ஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். தச்சு எடுத்துக்கிட்டேன். இது அப்படியே வந்து ஃப்ளீட்ஸ் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வச்சு ஃபுல்லாக வந்து ஃப்ளீட்ஸ் மாதிரி தச்சு எடுத்துக்க போகிறேன். பிகினர்ஸ் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் டைம்லேயே வந்து இது வந்து சூப்பராக புரியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு ட்ரை. நம்ம லைவ் ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம சேனலில். என்னென்ன டிசைன்ஸ்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத 2 days பிஃபோராக போட்டோம். செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதில் என்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் ஒரு 30 to 34 ப்ளவுஸ் டிசைன்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபுல்லாக வந்து நான் தச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இப்போ இது மேலே வந்து சிம்பிளாக இருக்கணும், ஆனால் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால தெரியுதா, நான் இந்த மாதிரி தான் வைக்க போகிறேன். இப்போது இது மேலே வந்து ஒரு லேஸ் கொடுத்து நான் வந்து அதை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ டபுள் ஃப்ளீட்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன்ல ரெண்டு பக்கமும், அதை அப்படியே சிங்கிளாக வந்து நான் டர்ன் பண்ணிப்பேன். பேக் சைடை அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்துப்பேன். நீங்கள் அந்த மாதிரி வச்சாலும் சரி, இல்லை இதே மாதிரி வந்து ஃபுல்லாக வச்சாலும் சரி. அந்த சைடு ரா எட்ஜஸ் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஃபோல்ட் பண்ணி தைச்சிருக்கோம். இப்போ தச்சு எடுத்தாச்சு. இது அப்படியே வந்து இந்த ப்ளவுஸ் பீஸோட பேக் சைடு வச்சு தச்சு எடுக்க போகிறோம். மார்க் பண்ணிக்கோங்க. சென்டர் பீஸ்லேருந்து ஒரு 1.5 இன்ச் சைடில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல ஃபிஷ் கட்டு, அது ஃபினிஷ் ஆகிற இடத்துல வந்து நம்ம தச்சு எடுத்துக்கணும் ரெண்டு பக்கமும். கேமரா உங்களுக்கு விசிபிளாக தெரியலன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். தெரியுதா அதை எப்படி தச்சு எடுத்துருக்கேன்ட்டு. இதை அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு சென்டரில் வந்து ஸ்டோன் கொடுத்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். அந்த ஃபிஷ் கட் லேயர்லேயும் வந்து நீங்கள் ஒரு லேஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க, எம்டியாக இருக்குன்றதுனால.
பாட்டமுக்கு என்ன லேஸ் கொடுக்குறோமோ அதே லேஸ் தான் மேலே நம்ம கொடுக்க போகிறோம். மாற்றி மாற்றி கொடுத்திங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஆனால் ப்ளவுஸில் வந்து என்ன கலர் இருக்கோ அது எல்லாமே நம்ம கொடுக்கலாம். இப்போ ப்ளவுஸில் வந்து ஒரு மல்டி கலர் இருக்குனாலும் நீங்கள் மல்டி கலர் கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. கலரே இல்லாமல் இருக்குன்னா நம்ம சிங்கிள் கலர் மட்டும்தான் கொடுக்கணும். இப்போ ஸ்டோன் கொடுத்து இதை அப்படியே நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். உங்கள்கிட்டயும் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னாலும் ஓகே, இல்லைனாலும் நீங்கள் வெளியில் ஸ்டோரில் வந்து இந்த ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி ஸ்டோரில் வந்து கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. ஒரு பேக்காக தனியாக கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஸ்லீவ் டிசைன்ஸ் பண்ணுறதுக்கு, இல்லை பின்னாடி ஆரி ஒர்க்குக்கு கூட இந்த மாதிரி லைனாக வச்சு தைச்சிருப்பாங்க. ஃபுல்லாக அப்படியே வந்து பீட்ஸ் வந்து தொங்குற மாதிரி எல்லாமே நம்மளேவே தைச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். இப்போ இந்த ஃபிஷ் கட் கார்னரில் வச்சு நான் அப்படியே தைச்சி எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ எக்ஸஸ் உள்ளதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ திருப்பி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள், சூப்பரான ஸ்லீவ் டிசைன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கீழே நான் ஃபோல்ட் பண்ணி அந்த ஃப்ளீட்ஸை மடித்து வச்சு தைச்சிருக்கேன், தெரியுதா? டபுள் ஃப்ளீட்ஸு. அதை வந்து நான் வந்து வீடியோவில் உங்களுக்கு போடலை. அப்படியே வந்து திருப்பி வச்சு அது மேலே ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்திங்கன்னா முடிஞ்சிடும். நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்போது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். இங்கே வந்து இப்போ தான் வந்து சேவல் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து கூவிட்டே இருக்காரு. காலையில் அதோட வேலையை அது பார்க்குது, நம்மளோட வேல்யூ நம்மளும் பார்ப்போம். கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் டிசைன் ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டேவை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.